இப்போ வந்து இறுகிய உள்ளங்களுக்கு உதாரணமாக பனு இஸ்ரவேலர்களை வந்து குறிப்பிடலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வந்து ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலையை வந்து அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை பிறப்பிச்சான். அப்போ அந்த கட்டளை என்னென்னா, காளை கண்டை அறுங்க, அந்த இறைச்சி துண்டால் நீங்கள் அந்த கொலையாளியை நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த காளை கண்டை அதை வந்து ஏளனப்படுத்தி கேலி செஞ்சு எப்படிப்பட்ட மாடு, எந்த நிறம், எவ்வளோ உயரம் இப்படிலாம் கேட்டு அவங்களே வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க, அதை வந்து கிரிட்டிக்கல் ஆக்கிக்கிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா அதை செஞ்சதுக்கப்புறமா அந்த அதுக்கப்புறமா வந்து அந்த இறைச்சியை வச்சு அந்த கொலையுண்டவனை வந்து அடிக்கும்போது அவன் எழுந்து கொலையாளியை அடையாளம் காட்டினான். இதை பார்த்த பிறகுமே அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவே இல்லை. இப்படி ஒரு வரலாற்றை குர்ஆன் சொல்லி இப்படிப்பட்ட இறுகிய உள்ளங்களாக அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொன்று வந்து இலகிய உள்ளத்துக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடைய வரலாறுகளை பார்க்கும்போது, அப்போது சூனியக்காரர்கள் வந்து சூழ்ச்சி செய்யும்போது சூழ்ச்சி செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தன்னுடைய கைத்தடியை கீழே போட்டோடனே அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அது பாம்பாக மாறிச்சு. அதை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே இலகிய மனம் கொண்டவதனால தான் அப்படியே சஜ்ஜதாவில் விழுந்தாங்க. அப்போது ஃபிரௌன் வந்து அவங்கள எல்லாரையும் எதிர்த்தாலுமே அவங்க வந்து மனம் தளரவே இல்லை. நாங்கள் வந்து மூசாவின் இறைவனை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு தான் அவங்க உறுதியாக நின்றாங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய உள்ளத்தை எப்படிப்பட்ட உள்ளமாக வச்சுக்கணும்னா, நம்ம வந்து இலகிய உள்ளம் கொண்டவர்களாக வச்சுக்கணும். அப்போது இன்னொரு உதாரணமும் அல்லாஹ் சொல்கிறான். வான்மலையை சொல்கிறான், மலையை வந்து சொல்கிறான். அது வந்து ஒரு பூமி 3 வகையான பூமிகளில் விழுகும்போது எப்படிப்பட்ட தன்மையை பெறுது அப்படின்னு சொல்லி அதை வந்து உள்ளத்தோட ஒப்பிடுறான். என்னென்னா, ஒரு மழை பெய்யுது. அந்த மழையில் வந்து வழுக்கு பாறையில் விழுந்துச்சு அப்படின்னா அது தானும் உள்ளே வச்சுக்கிறாம அப்படியே வெளியேற்றிடும். இன்னொரு பூமி இருக்கும். அந்த பூமி என்ன செய்யும், தன் உள்ளே வந்து அதை ஈர்த்து வச்சுக்கிறோம். அந்த தண்ணியை வந்து உள்ளே ஈர்த்து வச்சுக்கிட்டு செடி மரம் இதுகளையெல்லாம் வந்து முளைக்க செய்யும். இன்னொரு உதாரணம் என்னென்னா, அந்த பூமியில் வந்து விழுகிற தண்ணி வந்து தேக்கி வச்சுக்கிறோம். ஆடு மாடு மனிதன் இவன்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதுவாக அது தேக்கி வச்சுக்கிறோம். இப்படி வந்து 3 வகையில் எல்லாம் சொல்கிறான். இப்போ வழுக்கு பாறை மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு இப்போ அந்த குர்ஆன் வந்து அவன் செவிகளில் விழும்போது வழுக்கு பாறை எப்படி வெளியேற்றிடுமோ, தண்ணியை வெளியேற்றிடுமோ அது மாதிரி வெளியேற்றிடுச்சுன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்படி ஒரு உதாரணங்களை சொல்லி குர்ஆனை படிங்கன்னு எல்லாம் சொல்கிறான். மலையின் மீது இந்த குர்ஆனை வந்து மலையின் மீது இறக்கி வச்சா அது தூளாக ஆயிரும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது நம்மளுடைய உள்ளங்களை வந்து குர்ஆனை படிக்கும்போது எப்படிப்பட்ட உள்ளங்களாக வச்சுக்கணும்னா, இறுகிய உள்ளங்களாக இல்லாமல் இலகிய மனம் கொண்டதாக என்ன சொல்லுது குர்ஆன் அப்படிங்கிறத நோக்கத்தோடு நம்ம அதை பார்த்து நம்ம அதை உள்வாங்கி அதை செயல்படுத்துறதுக்கு உண்டான பக்குவத்தை நம்ம வந்து நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்திக்கிறணும். இத்துடன் என் உரையை முடித்துக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.